ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வந்த சேனலை மானிட்டேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதை பற்றின வீடியோ தான். ரிவ்யூஸ்டு கண்டென்ட்டு ஃபஸ்ட்டு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து மற்றவங்களோட வீடியோவை எடுத்து நம்ம அதில் ஏதாவது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இல்லை ஏதாவது எடிட் பண்ணி அவங்களோட ஷார்ட் வீடியோவோ இல்லை அவங்களோட வீடியோ கண்டென்ட்டோ எடுத்து நம்ம சேனலில் போட்டால் அது எல்லாமே ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வரும். ஓகேங்களா, நம்ம மற்றவங்களோட ப்ராப்பர்ட்டி எது யூஸ் பண்ணாலுமே இதுவாக வரும். ஒரு சில ஆடியோலாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீடியோவாக பண்ணி போட்டாலாம் அது வந்து ரீயூஸரில் வராது. என்ன அப்படின்னா பர்டிகுலராக அவங்களுடைய வீடியோவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது தான் அவங்க மெயினாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய இப்போ ஒரு கானா சாங் இருக்குது, அது மாதிரி தான் ஒரு சில சாங்க்கு வந்து இது இருக்காது, ஒரு சில சாங்க்கு வந்து காப்பிரைட்னு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கானா சாங் எடுத்து நம்மளுடைய ப்ரொவைடரில் சேனலில் நம்ம அது அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவ்யூஸர் கண்டென்ட்டில் வரும். ஓகேங்களா, அதேமாரி நீங்கள் மற்றவங்களுடைய ஷார்ட் வீடியோவோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருக்க வீடியோவோ எடுத்து நம்ம சேனலில் நம்ம போடுவோம். ஓகேங்களா, யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி போடுவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூஸர் கண்டென்ட்டில் வரும். ஓகேங்களா, மற்றவங்களோட கண்டென்ட் நம்ம எது எடுத்து யூஸ் பண்ணாலுமே அது ரிவ்யூஸர் கண்டென்ட்டில் வரும். அது ஒரு சினிமா இதுவாக இருக்கட்டும், இல்லை மற்ற யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுடைய இன்ஸ்டாகிராம் வீடியோவோ இல்லை ரீல்ஸ் வீடியோவோ அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம அப்லோட் பண்ணால் கூட நம்மளோட சேனலில் வந்து ரிவ்யூஸர் கண்டென்ட்டில் வரும். ஓகேங்களா, அதேமாரி ஒரு சில நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோலாம் இது பண்ணுவோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோலாம் வந்து நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுற வீடியோக்கு வந்து ரிவ்யூஸர் கண்டென்ட் வராது. ஓகேங்களா, பட் நீங்கள் ஒரு மூவியில் இருக்க ஒரு பிக்சரையோ இல்லை ஒரு மூவியில் இருக்க ஒரு சாங் எடுத்து அந்த மூவியில் இருக்க கிளிப்பை எதனா ஒன்று எடுத்து நாம் அதில் ரீமேக் பண்ணி அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸர் கண்டென்ட்டில் வரும். ஓகேங்களா, நம்ம மற்றவங்களுடைய எந்த ஒரு வீடியோவை எடுத்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் பர்டிகுலராக ஒரு செகண்ட்குள்ளே இருக்குன்ற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருக்க வீடியோ இல்லை ஒரு 30 செகண்டு அந்த மாதிரி இருக்க வீடியோக்கு தான் கொடுப்பாங்க. இதுக்கெலாம் இல்லைன்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லா வீடியோக்கும் மற்றவங்களோட வீடியோ கிளிப் அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்க அதன் மூலயமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க ஸ்ட்ரைக்கே கொடுக்கல, எனக்கு நன்னனே வந்து கூட அப்லோட் பண்ணால் கூட அது ரிவ்யூஸர் கண்டென்ட்டில் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணி இந்த சேனல் வந்து ரிவ்யூஸர் கண்டென்ட்டில் வந்து நானும் ஒரு 3 டைம் மேலே அப்ளை பண்ணி ரிவ்யூஸர் கண்டென்ட் தான் வந்தது. ஓகேங்களா, அந்த சேனலில் இப்போ ரிவ்யூஸர் கண்டென்ட் இல்லாமல் மானிட்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வீடியோ மொத்தமும் நான் டெலீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக இப்போ நமக்குன்னு ஓன் கண்டென்ட்னு ஒன்று தெரியும். ஓகேங்களா, அந்த கண்டென்ட்டை வந்து இது பண்ணுங்கள். என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சக்தி ஸ்டுடியோன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் எடுத்திருக்க அவங்களோட வீடியோ கிளிப்பில் நமக்கு மேக்கிங் வீடியோன்னு சொல்லிவிட்டு அவங்களோட வீடியோ இது எல்லாத்தையுமே எடுத்து கிராமேசின்னு சொல்லி ஒரு சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அந்த சேனலில் தான் இதோடைய ரிவ்யூஸர் கண்டென்ட் வந்து இது. அதில் மினிமம் ஒரு 60-70 வீடியோ இருந்தது. அதை ஃபுல்லாக எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, வீடியோ டெலீட் பண்ணுறதால சப்ஸ்கிரைபர் எதுவும் குறையாது, பட் ஹவர்ஸ் மட்டும் போயிடும். ஓகேங்களா, அதனால் அதில் இருக்க வீடியோ ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஓன் வீடியோவா, ஓகேங்களா, அதில் இருக்க அவங்களோட மேக்கிங் வீடியோ மட்டும் ஓன் வீடியோவா 5 வீடியோ போட்டோம். ஓகேங்களா, 5 வீடியோ தான். 5 வீடியோவிலே மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 5 வீடியோவிலும் வியூஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் 1,00,000 வியூஸ்க்கு மேலே போனாலே வீடியோ ஹவர்ஸ் கண்டிப்பாக ஓடிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி நாங்கள் போட்ட 5 வீடியோவில் ஹவர்ஸ் ஓடி கால்குலேஷன் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகி ரிவ்யூஸர் கண்டென்ட் இருந்த சேனலை ரீஅப்ளை பண்ணி மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆக்கிது. ஓகேங்களா, அது எப்படி பண்ணேன், எப்படி அதை ப்ரொசீட் பண்ணது எல்லாமே வந்து உங்களை விஷயத்தில் காமிக்கிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்குவோம். லாகின் பண்ணிட்டோன்னே அதை கிளிக் பண்ணி நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்டும். சரிங்களா, யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு நான் வந்து இதில் ஆல்ரெடி அப்ளை பண்ணணுன்னு இருந்தேன். அந்த அப்லோட் பண்ண வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ ஓன் கண்டென்ட்டாக போட்டு ரீச் ஆன சேனல். ஓகேங்களா, எனக்கு 10,000 சப்ஸ்கிரைப்குள்ளே முன்னாடி வந்து இதுவாகிடுச்சு. அதிலேருந்து வீடியோ எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிவிட்டு ரிவ்யூஸர் கண்டென்ட் வந்த சேனலு, பட் அதிலேருந்து வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நியூவாக அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓனாக எடுத்த வீடியோ. ஓகேங்களா, இது எல்லாமே ஓனாக எடுத்த மேக்கிங் வீடியோ தான். பட் இதில் ஒரு சில வீடியோலாம் காப்பிரைட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் பட் கண்டென்ட் என்னோட கண்டென்ட்டு அதில் இருக்க மியூசிக் யூஸ் பண்ணதால் காப்பிரைட் வந்துருக்கு. மற்றபடி எதுவும் கிடையாது, எனக்கு ரெட் கலர் கிடையாது, எல்லாமே காப்பிரைட் கிளைம் ஆன வீடியோ தான். ஓகேங்களா, அந்த மாதிரி கிளைம் ஆன வீடியோ இருந்தாலும் நம்ம மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் பண்ண முடியும். பட் அது வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள் பாசிட்டிவ். ஓகேங்களா, இப்போ நான் ஏர்னிங்குள்ளே போகிறேன். ஏர்னிங்குள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் என்ன வந்திருக்குன்ட்டு. ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ரிவ்யூஸர் கண்டென்ட் சொல்லி வந்திருக்கு. ரிவ்யூஸர் கண்டென்ட் எப்போ வந்துன்னா ஏப்ரல் 3, 2003 அப்லோட் பண்ண சொல்லிது. அது முடிச்சதுக்கப்புறம் ரீஅப்ளை வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ ரீஅப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணுறன்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, செக் பண்ணிக்கணும். எதுக்காக செக் பண்ணுறோம்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஏன்னா பிரச்சனை இருக்கான்றதுக்காக இது எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அந்த கூகுள் மேனேஜ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி வரும். இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துருங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா இதில் ஒரு சில பேருக்கு சேனல் நேம் இருக்கும். அதனால் அதை எடுத்துகிட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் இப்போ ஆதார் கார்டு இருக்குன்னா ஆதார் கார்டில் இருக்க ப்ரூஃப் மாரி நேம் எல்லாம் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் மேனேஜ் பேமெண்ட் மெத்தட்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்லேயே மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? பேமெண்ட்டோட மெத்தட்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் என்னென்ன நம்ம மூணே ஆப்ஷன். ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சர்வீஸ், ஒன்று அடுத்து அட்ரஸ், அடுத்து செட்டிங்ஸ். இது 3 மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸில் போய்ட்டு செக் பண்ணுவோம். ஏன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே நம்ம நிறைய டைம் ஒரு சில பேர் ஆதார் கார்டு கொடுத்து திரும்பி ரீஅப்ளை பண்ண நிறைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதனால் நிறைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனில் இருக்கா, இல்லை ஒரு அங்கே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் இதில் ஆட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து சர்வீஸில் போய்ட்டு பார்க்கும். பட் இதில் 075 லாஸ்ட் இது. பட் ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது. ஏன்னா 2 இருக்குன்னா அதை நம்ம ரீஅப்ளை அப்ளை பண்ணும்போது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி தான் காமிக்கும். ஆனால் பட் ஐடி ஒரே ஓகேங்களா? அதே மாதிரி அட்ரஸ்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு போங்க. கரெக்டாக இல்லைனா நேம்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. அந்த நேம் அண்ட் அட்ரஸில் இருக்கல, அதில் வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் இருக்க மாதிரி செக் பண்ணிங்க. அடுத்து டேக்ஸில் வந்து உங்களோட ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது பேன் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்து அதில் இது பண்ணிங்க. அடுத்து மேனேஜ் யுவர் பேமெண்ட் யூசர்லையும் வந்து அதை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிங்க. இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் எதுவும் எனக்கு பிரச்சனை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளோட சேனலோட மெயில் ஐடி தான் இது பண்ணியிருக்கு. அதனால் அந்த சேனலோட மெயில் ஐடியே கொடுக்குறேன். கொடுத்து லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒர்க்கிங்கில் இருந்ததா அப்படின்றத இது பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரீஅப்ளை வரதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது மானிட்டேஷனே என்ன ரேஞ்சில் இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் இது பண்ணிவிட்டு இப்போ பேமெண்ட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணினா பேமெண்ட்ஸ்னு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொஃபைலு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்து வெரிஃபிகேஷன் செக்னு இருக்கும். பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் செக் கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. எதுக்காக இது செக் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு யூடியூப் கூட லிங்க்கில் இருந்து தான் அது ரிஜெக்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இப்போ இது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம இது இன்க் ஆகி தான் அது ரிஜெக்ட் ஆகிருக்கா அப்படின்றது தான். பட் இதில் கிளிக் பண்ணி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, அது மேலே இருக்குது. கிளிக் பண்ணி யூடியூப் கொடுங்க. யூடியூப் கொடுத்தோடனே இதில் வந்து பாருங்கள் 0.02 ஆட் கொண்டு இருக்குது. அப்போ வந்து இது ஆல்ரெடி நம்ம லிங்க் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த மேனேஜ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கூட உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெரிஃபை பண்ண முடியும். பட் இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஅப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு கிளிக் மட்டும் தான் ரீஅப்ளை, வேறு எதுவும் கிடையாது. ரீஅப்ளைக்குன்னு எதுவும் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. ரீஅப்ளைன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவள் டைமிங் கூடும். அடுத்து 13ஆம் தேதி நான் அப்ளை பண்ணிடுவேன். 13 ஏப்ரல் 13ஆம் தேதி இருப்பீங்க. வித்தின்ஸ் அ மந்த்துக்குள்ளே உங்களை ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூவில் இருக்கும். பட் ஆனால் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஓகே ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ நான் பாருங்கள், என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடுச்சு. நான் 13ஆம் தேதி அப்ளை பண்ணேன். இப்போ போய் மெயிலில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? மெயிலில் ஓப்பன் பண்ணி 16ஆம் தேதி வந்து வந்திருக்கு மெயில். ஓகேங்களா? இப்போ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுறேன். என்ன வந்திருக்குன்ற மெயிலை பாருங்கள். யூடியூப்லேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? யூடியூப்பில் வந்து நமக்கு வந்திருக்கு. யூ டோட் த கிராம இஸ் யூ வேன் அக்செப்ட் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் மென்யூ த மணி கண்டென்ட் த டேக் அட்வான்ஸ் அடிஷ்னல் பெனிஃபிட் த லைக் எக்ஸ்பிரஷன் ப்ரொடக்ஷன் டூல்ஸ் ஆக்சஸ் த கிரியேட்டர் ஸ்டுடியோ டீம் ஷார்ட் ஏர்னிங் டர்னிங் த மானிட்டேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் போகிற வீடியோவில் வந்து ரெவன்யூ சம்பாரிச்சிக்கலாம். அதேமாரி உங்களோட வீடியோ வந்து நீங்கள் காப்பிரைட்டி டூல் மூலமா நீங்கள் உங்களோட கண்டென்ட் யாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதை இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்க மெயிலே இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேங்களா? யூடியூப் லாகின் பண்ணி அதுக்குள்ளே இருக்க மெயிலை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ கொடுங்க. யூடியூப் மானிட்டேஷன் ஆன சேனல் இருந்தால் நம்ம ரீஅப்ளை பண்ண சேனல் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஓகே ஆச்சு. ஓகேங்களா? இப்போ யூடியூப் ஸ்டுடியோ கொடுக்குறேன். யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்தோன்னே நம்மளுக்கு கங்க்ராச்சுலேஷன் யூடியூப் பார்ட்னர்னு சொல்லி லெட்ஸ் கோ அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணனே மேலே கூட பாருங்கள் அக்செப்ட் த ஷார்ட்டிங் ப்ரோக்ராம் த ஷார்ட் ரெவன்யூன்னு சொல்லி வந்திருக்கு. பட் நமக்கு வந்து சேனலோட மானிட்டேஷன் வந்து நமக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் ஃபினிஷ் செட்டப்னு ஃபஸ்ட்டு வந்து வாட்சிங் இதை கொடுத்து ஃபினிஷ் செட்டப் கொடுங்க. அதில் வந்து இந்த மாதிரி கேட்கும். கெட் ஷார்ட் கொடுத்தோன்னே அதில் இருக்க எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஆல் மை எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஐ சூஸ் வீடியோ. எல்லா வீடியோவும் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணணும்னா மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு மெஜால் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து வீடியோ கண்டென்ட்டுக்காக மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வீடியோ கண்டென்ட்டுக்கான இது. அடுத்து ஷார்ட் வீடியோ இது வந்து ஓகேங்களா? இது ஷார்ட் வீடியோக்காக வருது. அதை ஷார்ட் வீடியோ கிளிக் பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லும். அந்த ரிவ்யூ பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண வேணும்னா அதில் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் வீடியோக்கு போடுற ரெவன்யூ இது. பட் இது எனேபிள் பண்ணி வச்சிங்க. ஷார்ட் வீடியோக்கு ரெவன்யூ வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கான இதுதான் இது. ஃபஸ்ட்டு
நம்ம வந்து கண்டென்ட்டுக்கான இது வந்து ஓகே பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் வீடியோக்காக வந்து இதை அப்ளை பண்ணிடுவோம். இதோட ரிவ்யூ எல்லாத்தையும் கரெக்டானு பார்த்துட்டு மேலே இருக்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுங்க ஓகே ஆச்சு. அடுத்து 2வது ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு வந்து ரிவ்யூ கொடுங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டும் ஓகே ஆனதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்தவொடனே வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஓகே, இப்போ வந்து டர்ன் ஆன் கேட்குது. டர்ன் ஆன் கொடுத்துட்டேனே இந்த மாதிரி வரும். இதுலேயும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே நமக்கு ஷார்ட் வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இப்போ இருக்க ரெவன்யூக்கு வந்து 50% 45% தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இது பண்ணிச்சு. அடுத்தது சூப்பர் தேங்க்ஸ். ஓகேங்களா? சூப்பர் தேங்க்ஸும் எப்படி எனேபிள் பண்ண பாருங்கள். அந்த ஷார்ட் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் கேட்கும். ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேமே கொடுங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுடைய ஐஃப்ரூப் கொடுத்துருக்க நேமை கூட கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து இதில் வந்து சேனல் நேமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து சேனல் நேமே கொடுக்குறேன். நீங்கள் எப்படி இருக்குங்களோ அதுமாரி தான் கொடுக்கணும். இல்லை உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் இருக்க நேமை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு அதில் இருக்க நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோன்னே நேம் இருக்குது, சந்தியான்னு இருக்குது. அந்த நேம் வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு வந்து அதில் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல் நேம் வந்து நம்ம அதில் எப்படி கொடுத்தோமோ அதை கொடுத்துருங்க. அதேமாதிரி சேனலோட மெயில் அட்ரஸு, கம்பெனி நேமில் வந்து சேனல் நேம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதில் இருக்க ஃபுல் நேமில் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் நேம் கொடுத்துருங்க. பட் சேனல் நேம் கொடுத்தாலும் ஓகே ஆகும். பட் அது ஒரு சில டைமில் வந்து நமக்கு இதுவாகும். அதனால் உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணணும் நேம் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். அதனால் அதில் இருக்க நேம் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து இமெயில் ஐடிஸ் உங்களுடைய மெயில் ஐடி போட்டுருங்க. கம்பெனி நேமில் வந்து உங்களுடைய சேனல் நேம் போடுங்க. ஓகேங்களா? சேனல் நேம் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அக்செப்ட்ன்றதை அப்படியே கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த கீழே இருக்க எல்லாமே வந்து எனேபிள் ஆகும். இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணோடனே இந்த 3 இது வந்து எனேபிளாக இருக்குது. இது வந்து சூப்பர் ஷார்ட்டு, அடுத்து சூப்பர் ஸ்டிக்கரு, இன்னொன்று சூப்பர் தேங்க்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு ஒரு வகையான ரெவன்யூக்காக இது எனேபிள் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ரெவன்யூக்காக இது பண்ணிட்டோம். வாட்ச் இதுவும் பண்ணிட்டாச்சு, சூப்பர் தேங்க்ஸும் பண்ணியாச்சு, ஷார்ட் வீடியோவும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு டைமு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிங்க. இது அந்த மோட்டிவேட்டில் மேலே வந்தது கிளிக் பண்ணோன்னு இந்தமாரி வரும். இல்லை மோனிட்டேஷன் ஆல் த வீடியோஸ் நவ், எல்லா வீடியோவும் வந்து ஆன் பண்ண சொல்லி நம்ம ஆல்ரெடி கொடுத்தவொடனே ஆன் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம அதான் ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம். பட் மேலே வந்து உங்களது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்களா? ஏன்னா நம்ம அதை இது பண்ணிவிட்டு மோனிட்டேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வீடியோவை செலக்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகேங்களா? பழைய இதெல்லாம் எப்போ வந்து அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் அந்த மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி மெர்ஜ் ஆலான்னு கேட்கும், இல்லை எந்த சூஸ் பண்ணுற ஆளான்னு கேட்கும். எல்லாமே கொடுத்துட்டு ஓகே பண்ணினா ஓகே ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எல்லாமே மானிட்டேஷன் வந்து அனலைஸ் ஆகிடுச்சு. அடுத்தது அனலிட்டிக்ஸ்குள்ளேயும் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூன்னு சொல்லி ஒரு இது பிளாட்ஃபார்ம் வந்துடும். பட் இதில் நமக்கு இது இல்லை, கண்டென்ட்டு, ஆடியன்ஸு, ரெவன்யூ, அடுத்து ரிசர்ச். ஓகேங்களா? நான் ரெவன்யூ கிளிக் பண்ணுறேன். நம்ம தான் வந்து இது பண்ணிச்சுல. இப்போ ரெவன்யூ இனிமேல் வந்தனா இந்த 0 இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? மணி வந்து இனிமேல் உங்கள் வீடியோவில் ஓடிச்சு அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆகிடும். பட் ஏர்னிங்குள்ளேயும் போய் பாருங்கள். ஏர்னிங்குள்ளே போனால் வாட்ச் ஹவர்ஸு, ஷார்ட்ஸு எல்லாமே சூப்பர் தேங்க்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆச்சு. அது எல்லாமே ஆக்டிவேட்னு வந்துருக்கு பாருங்கள். ஓகேங்களா? கீழே ஏறணுன்னு அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணுங்கள். அதில் சும்மா ஒரு டிப்ஸ் தான், மற்றபடி எதுவும் கிடையாது. அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிப்ஸ்லாம் போயிடும். வாட்ச் பேஜ் ஹவர்ஸு, ஷார்ட் ஃபீட் ஹவர்ஸு எல்லாமே வந்து நமக்கு ஓகே போகும். அந்த மாதிரி ஆக்டிவேட்னு வரணும். இல்லை எல்லாமே ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இதுவாகிடும். பட் இந்த மாதிரி தான் மானிட்டேஷன் ஆன இது வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஆட்ஸ் அக்கௌண்ட்லாம் வெரிஃபை எல்லாமே நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சின்றதுக்காக தான் இது. நம்ம காப்பிரைட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட்னு கிளிக்கில் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் நம்மளோட வீடியோ யாருன்னா போட்டாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு காமிக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சு அக்கௌண்ட்டும் எல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆகி ஓகே ஆகிடுச்சு சேனல். ஓகேங்களா? இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் வர ரெவன்யூ வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.